கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 29வது சங்கீதம் 4-5 வசனங்கள். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லெபனோனின் கேதுரு மரங்கள் வலுவானவை, அவற்றை முறிப்பது மிகவும் கடினம். கர்த்தருடைய சத்தமோ லெபனோனின் கேதுரு மரங்களையும் முறித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, லெபனோனிலே ஏராளமான கேதுரு மரங்கள் இருக்கும். அங்கு வீசுகிற பலத்த புயல் காற்று கேதுரு மரங்களை வேரோடு கீழே சாய்த்துவிடும். புயல் காற்றினால் லெபனோனும் சீரியோனும் காண்டாமிருக குட்டிகள் போல துள்ளுகிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப் பண்ணுகிறது. கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப் பண்ணுகிறார். மரங்கள் பெரும் காற்றினால் அசைந்து முறிந்து விழுகிறது. பூமி அதிர்ச்சியினாலே பூமி அசைகிறது. பிரியமானவர்களே, தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏராளமாக எழும்பி யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் எல்லோரும் முறிந்து விழுந்தார்கள். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இயற்கையின் காரியங்கள் தாவீதோடு யுத்தம் பண்ண சத்துருக்களை குறிக்கும் என்று சொல்லுவாரும் உண்டு. சீரியர்கள் தாவீதுக்கு சத்துருக்கள். இவர்கள் லெபனோனின் வனாந்தரத்துக்கு அருகாமையிலே தாவீதுக்கு விரோதமாக பாளையம் இறங்கியிருந்தார்கள். எமோரியர்களுக்கு எர்மோன் பர்வதமே எல்லை. மோவாபியரும் அம்மோனியரும் காதேஸ் வனாந்தரத்திலே தாவீதுக்கு விரோதமாக பாளையம் இறங்கியிருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம் அக்கினி சுவாலைகளை பிளக்கும். கர்த்தர் தம்முடைய சத்தத்தினாலே மின்னல்களை அனுப்பினார். இடி முழக்கம் உண்டாயிற்று. வனாந்தரத்திலே கர்த்தருடைய இடிமுழக்கத்தின் சத்தம் கேட்கிறது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிரப் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கக்கூடியதாக இருக்கிறது. பெண்மான்கள் இயற்கையாகவே தங்கள் குட்டிகளை ஈனும். அவை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த அதிர்ச்சியிலே தன்னுடைய குட்டிகளை ஈனக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வனாந்தரமும் வனாந்தரத்தில் உள்ள மிருகங்களும் நடுங்குகிறது. தங்கள் குகைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொள்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துள்ள யாவரும் கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய சேக்னா மகிமை வானத்திலிருந்து இறங்கி வந்து தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும் பொழுது நம்மாலே சும்மா இருக்க முடியாது. நாம் கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துவோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். அவருடைய மகிமையை நாம் பிரஸ்தாபம் பண்ணுவோம். தன்னுடைய வல்லமையான வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் இப்பொழுது நம்மோடு பேசும் பொழுது அமர்ந்த மெல்லிய சப்தத்திலே பேசுகிறார்.
பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு பேசுகிறார். பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இடிமுழக்கத்தை போல கர்த்தர் நம்மோடு பேசினால், கர்த்தர் பேசும் பொழுது நம் மத்தியிலே அக்கினி இறங்கி வருமானால், கர்த்தர் பேசும் பொழுது நம் மத்தியிலே பூமி அதிர்ச்சி உருவாகுமானால் நாம் நடுங்கி போய் விடுவோம் அல்லவா? அதனாலே தான் ஒரு அன்பு தகப்பனைப் போல, ஒரு பாசமுள்ள தகப்பனைப் போல அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தனது அன்பை வெளிப்படுத்தும் பொழுதும், அல்லது நம்மை எச்சரிக்கும் பொழுதும், நம்மை உணர்த்தும் பொழுதும், நமக்கு வழிகாட்டும் பொழுதும் தன்னுடைய பயங்கரமான சத்தத்தை வெளிப்படுத்தாமல் அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதத்தை திறந்து உங்களுடைய கைகளை வேதத்தின் மேலே வைத்து, கர்த்தாவே என்னோடு பேசும் ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்று சொல்லுங்க. அன்றைக்கு சாலமோனோடு பேசின கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கேளுங்க. சாமுவேலு பேசின ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கேளுங்க. கர்த்தர் தன்னுடைய அமர்ந்த மெல்லிய சப்தத்தினாலே உங்களோடு பேசுவார். உங்களை வழிநடத்துவார். உங்களை போதிப்பார். உங்களுக்கு உணர்த்துவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு தன் வழியை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.